பிக் பாஸ் த காமன் மேன் ஷோவுடைய எபிசோட் 3ல என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எத்தனை பேர் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க, அதில் எத்தனை பேர் வந்து ஸ்பாட் குவாலிஃபைட் ஆனாங்க, எத்தனை பேர் வந்து ஓல்டு கண்டிஷனில் இருக்காங்க, எத்தனை பேர் வந்து டைரெக்டாக வந்து ஷோலேருந்து வெளியே அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. அப்படி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். வாங்க இன்றைக்கான வீடியோவை பார்க்கலாம். ஃபெரோஸ் கான் அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் வந்து என்ட்ரி ஆகும்போதே அவரை பார்த்துட்டு ஜட்ஜஸ் எல்லாம் நீங்கள் எந்த ஜென்சி கிட்ஸா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் நான் ஜென்சி கிட்ஸ் தான், ஆனால் என்னுடைய மெச்சூரிட்டி லெவல் வந்து 90s கிட்ஸ் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு தரமான பதிலை கொடுத்தாரு ஜட்ஜஸ்க்கு. அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவர் வந்து எனக்கு டீச்சிங்னா நல்லா வரும், நான் ஒரு இன்ஃப்ளூயன்சரு, என்ன ஒரு வேளை வந்து செலக்ட் பண்ணி பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக அனுப்புனீங்கன்னா ஹோல் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக இருப்பேன் அப்படின்னு அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கவும், நான் வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவேன், மணி மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவேன், மணி மேக்கிங் தான் என்னுடைய மோட்டோ அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி அப்போ நீங்கள் என்ன தான்ப்பா வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், நான் ஒரு ஆண்டர்ப்ரனர், பிஸ்னஸ் அட்வைசர் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரிப்பா நீ எதுக்குப்பா பிக் பாஸ்க்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எல்லா விஷயமும் பண்ணுறேன், நான் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கே தெரியல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் நான் வந்து பிக் பாஸ்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு புரியாத புதிர் மாதிரி எல்லா கேள்விக்குமே நம்ம ஒரு பதில் எதிர்பார்த்தா அவர் வேறு விதமான பதிலை கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா சரி இவரை சீண்டி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கொஷினை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்டவுடனே எடுத்தோடனே டக்குன்னு நம்மால் என்ன சொல்லிட்டாரு, நோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னது நோ ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்டோடனே இல்லை நான் தான் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி உங்களுக்கு யாரை மாதிரி ஆகணும்னு ஆசை அப்படின்னு கேட்குற உடனே எலன் மாஸ்க் மாதிரி ஆகணும், அவருக்கு வந்து பிஸ்னஸில் நிறைய வந்து இன்னோவேட்டிவான ஐடியாஸ் எல்லாம் பண்ணுறாரு, இன்வெஸ்டராக இருக்கிறாரு, அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசை அப்படின்னோடனே அப்போ எலன் மஸ்க் மாதிரி மட்டும்தான் ஆகணுமா, அம்பானி மாதிரி எல்லாம் ஆகக்கூடாதா அப்படின்னு ராஜு வந்து கிண்டல் பண்ணுவோம். இல்லை எனக்கு எலன் மஸ்க் மாதிரி மட்டும் தான் ஆகணும் அப்படின்னு அவருடைய பதிலை வந்து சொல்லிட்டு இருந்தார். உடனே வந்து ஆரி ஜட்ஜாக இருக்கவர் என்ன சொன்னார்னா, உங்களை பார்த்தா கொஞ்சம் ஃபேக்காக ஆக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு அவர் வந்து ஒரு விமர்சனத்தை எடுத்து வச்சார். அதுக்கப்புறம் சரி ஜட்ஜாக இருக்க ஓவியா வந்து நம்மளும் ஏதாச்சும் பேருக்கு கேள்வி கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கவும் இருக்குது அப்படின்னு பதில் சொன்னார். அதுக்கப்புறமா சரி இவர் எது கேட்டாலுமே முரணாக பதில் சொல்லிகிட்ருக்காரு, இவருக்கு ஒரு டாஸ்க்கு கொடுப்போன்னு ஹோஸ்ட்டாக இருக்கக்கூடிய மாயா வந்து ஒரு 4-5 பேண்ட்டு சட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஊதுன பலூனையும் கையில் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன டாஸ்க்கு கொடுத்தாங்கன்னா, இந்த பலூனை வந்து ஃப்ளையிங் கண்டிஷன்லேயே இருக்கணும், ஆனால் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய சட்டையை வந்து போடணும், ப்ராப்பராக வந்து பேண்ட்டு போட்டிங்கன்னா ஜிப்போடு போடணும், சட்டை போட்டிங்கன்னா பட்டன் எல்லாம் போடணும் அப்படின்னு டாஸ்க் கொடுக்கவும் அவரும் என்னடா இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்துருக்கீங்க பண்ணியே ஆகணுமே அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தார். உடனே அதுக்கு ராஜு கமெண்ட் கொடுக்குற மாதிரி, இந்த ஆள் பதில் தான் வந்து கரெக்டாக இல்லை, ஆனால் பேண்ட்டு சட்டையெல்லாம் கரெக்டாக தான்ப்பா போடுறாரு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் நக்கல் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறமா கடைசியில் வந்து ஃபீட்பேக்கில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஷோக்கு வந்திருக்கீங்க. இந்த ஃபெரோஸ் கானுடைய ஆசை என்ன அப்படின்னா, அவர் கதையை கேட்டது மூலயமா என்ன தெரிய வந்துச்சுன்னா, இவர் வந்து தன்னுடைய திறமை மூலமாக ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு புரிய வந்துச்சு. அப்புறம் இன்றைக்கான செலெக்ஷன் ப்ராசஸில் அவருக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஓல்டு கண்டிஷனில், அதாவது நிலுவையில் வச்சுருக்காங்க இவரை செலக்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அதுக்கு ரீசனாக என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்களை பற்றி இன்னும் நல்லாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போதைக்கு வந்து அவரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஃபர்தரான ரவுண்ட்ஸில் இவர் அவருடைய திறமையை காமிச்சு அடுத்த கட்டத்துக்கு போவாரா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை.